அதான் இந்த பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏஐ வந்திருக்குது. ம். அது இல்லாம ஒவ்வொரு எஜுகேஷன்லேயும் வந்து அந்த டெக்னிக் அந்த உலகம் மாறிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். கிராமத்தில இருக்கிற பசங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான். இப்போ எங்க காலேஜில பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஜிட்டல் போர்டு. எல்லா ம். கிளாஸ் ரூமுமே வந்து நல்லா டிஜிட்டல் போர்டு வச்சுருக்கோம். அது இல்லாம அந்த ஆசிரியர்கள தேர்ந்தெடுக்கிற விதம். முதல்ல வந்து அந்த கல்வி நிலையத்த நடத்துற எங்களுக்கு முதல்ல நம்ம பசங்களா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப என் பசங்க 2 பேர் அப்படின்னா, இங்க படிக்கிற ஒரு 800 ஸ்டூடண்ட் அப்படின்னா, அந்த 800 + 2 802ஆ மனசாட்சி பிரகாரம் தான் பையனா நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு மட்டும் இருந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும், அந்த பசங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது வந்து நம்மளுக்கு இயல்பாவே வந்துரும். நாங்க வந்து டெக்னாலஜில வந்து அதிகமா முதலீடு பண்றோம். ஏன்னா, இன்னைக்கு உலகமே மாறிட்டே இருக்கு. டெக்னாலஜி அப்டேட் குடுத்தா தான் அந்த ஸ்டூடண்ட் வந்து உலகத்தோட போட்டி போட முடியும். அடிக்கடி வெளியிலலாம் கூட்டிட்டு போயி, அங்க ம். இருக்கிற டெக்னாலஜி அப்டேட் அதெல்லாம் வந்து காட்டுறோம். வெளியில இருந்து ட்ரெய்னர்லாம் கொண்டு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறோம். பிராக்டிகலா செய்ய வைக்கிறோம். அதான் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து எண்ணம். எண்ணம் சார்ந்த விஷயத்தில தான் பசங்களா வந்து நினைக்கணும். அதே மாரி தான் ஆசிரியர்கள தேர்ந்தெடுக்கிறோம். சில பேர் மணி மைண்டடா வருவாங்க. சில பேர் வந்து டயத்த வந்து ஓபி அடிச்சுட்டு, ஸ்டூடண்ட்ட வந்து தான் பையனா பார்க்குற அந்த தன்மை இல்லாத ஆசிரியர்கள்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் நாங்க வந்து மனசாட்சியே பார்க்க மாட்டோம். ம். சொல்லிட்டு வேலைய விட்டு எடுத்துருவோம். ம். நல்ல எண்ணம் இருந்தா மட்டும் தான் இங்க வந்து பயணிக்க முடியும். அதே மாரி அறிவு, திறமை இருக்கணும். அறிவுல வந்து அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான்.